நம்ம வேலை செய்கிற பண்ணையில் நம்மக்கிட்ட இருக்கிற சோனாலி கோழிகளும் வாத்துகளும் தீவனம் போட்டதுக்கப்புறம் நல்லாவே முட்டை போட ஆரம்பிச்சது. இந்த முட்டை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஸ்டாக்கு. நம்மக்கிட்ட ஒரே ஒரு இன்குபேட்டர் தான் வந்து இருந்துச்சு. அதில் வந்து ஒரு 115லேருந்து 120 முட்டை தான் வந்து வைக்க முடியும். அது ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு மேலே வந்து இந்த இன்குபேட்டரில் வைக்க முடியாதுன்றதுனால அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம். இதுக்கு மேலே முட்டை ஃப்ரிட்ஜிலே இருந்தாலுமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நம்ம நண்பர்கிட்ட இன்குபேட்டருக்கு தேவையான மெட்டீரியல்லாம் வாங்கி இன்னொரு இன்குபேட்டர் வந்து செஞ்சுட்டோம். ஏற்கனவே இருக்கிற அதே தெர்மாகோல் பாக்ஸ் தான், செமி ஆட்டோமேட்டிக், 120 முட்டை கெப்பாசிட்டி. ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டரை விட செமி ஆட்டோமேட்டிக் தான் நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். அதனால தான் நாம இந்த இன்குபேட்டரை யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் தெர்மாகோல் பாக்ஸில் நல்லாவே ஈரப்பதம் மெயின்டைன் ஆகும். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஹேச்சிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். முட்டை ஹேச்சிங் வைக்கிறதுக்கு முன்னாடி எப்பயும் நம்ம தண்ணியில் செக் பண்ணிட்டு தான் வைப்போம். அதே மாதிரி முதல்ல செக் பண்ணிட்டோம். கீழே துணி போட்டு அதுக்கு மேலே மணல் போட்டு தான் நம்ம முட்டையை வைக்கிறோம். மொத்தம் 115 முட்டை இதில் நாம வச்சிருக்கோம். இந்த 120 முட்டை கொள்ளளவு கொண்ட இன்குபேட்டரை வெறும் 2000 ரூபாய்க்கு 1 வருஷம் வாரண்டியோட நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இந்த இன்குபேட்டர் தேவைப்படுதுன்னா மேலே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம்.